பிரசங்கி எல்லாரும் படிச்சு வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தானியேல் போன இடம் முடிஞ்சிட்டு ஞாபகம் இருக்குல்ல? அடுத்த தடவை இப்பவுமே சொல்லிடுறேன், ஓசியா 5வது அதிகாரத்திலேருந்து ஆரம்பித்து 14 வரைக்கும், சரிதானா? ஓசியா 5லேருந்து 14 வரைக்கும். அது கூட யோவேலையும் சேர்த்துக்கிடுங்க. யோவேல ஒரு 3 அதிகாரம் இருக்குது, சேர்த்துக்கிடுங்க, சரிதானா? சரி, இது பிரசங்கி பகுதியிலிருந்து கேள்வி கேட்குறோம். துரிதமாய் சம்பாதிக்கத்தக்கவன் யார்? துரிதமாய் சம்பாதிக்கத்தக்கவன் யார்? ரொம்ப லேசான கேள்வி தான். ஆனால் நீங்கள் ரொம்ப கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி தான் பதில் சொல்ல முடியும். ஆனால் ரொம்ப லேசான கேள்வி. துரிதமாய் சம்பாதிக்கத்தக்கவன் யார்? இல்லை, சாலமோன் ராஜா, வேற யாரும் இல்லை. ஏன்னா பைபிளில் சாலமோன் சொல்றாரு, என்னை போல துரிதமாய் சம்பாதிக்கத்தக்கவன் யார் அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னு அர்த்தம் என்ன? துரிதமாய் சம்பாதிக்கத்தக்கவன் யாரு? சாலமோன் ராஜா தான். அப்போதான் சரி. நோவு பெருத்தவன் யார்? அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன் பைபிளில் இருக்கு. ஸோ நோவு பெருத்தவன் அறிவு பெருத்தவன். சரி, ஒரு வசனத்தில், பிரசங்கில ஒரு வசனத்தில் 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 3 காரியம் எதை குறித்து? 3 வெவ்வேறு காரியம் தான். நான் ரொம்ப எளிதான கேள்வி தான். இதில் போகிறது, வருகிறது, நிலைத்திருக்கிறது, 3 விஷயம் ஒரே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பிரசங்கில போகிறது, வருகிறது, நிலைத்திருக்கிறது. சொல்லுங்க. இல்லை இல்லை, எது போகிறது, எது வருகிறது, எது நிலைத்திருக்கிறது? சொல்லுங்க. ஒரே வசனத்துல தான் இருக்கு. சரிதான். போகிறது, எது போகிறது, எது வருகிறது, எது நிலைத்திருக்கிறது? நீங்க சொல்லட்டா? நான் சொல்லிட்டா? ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது, பூமியோ நிலைத்திருக்கிறது. சரிதானா? அதான் கேட்டேன், லேசான கேள்விதான். இது முதல் அதிகாரத்துல இருக்கு ஆன்சர். சரி, ஒரு வசனம் 3வது அதிகாரத்தில் இருக்கு பிரசங்கில. நியாயந்தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் அப்படின்னு இருக்கு. அந்த வசனத்தில் அந்த நியாயந்தீர்க்கிற காலம் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. அது ஆண்டவர் எந்த 2 காரியங்களை நியாயம் விசாரிப்பார்? நியாயந்தீர்க்கிற காலம் இனி இருக்கிறபடியால் அப்படின்னு வசனம் வருது. எந்த 2 காரியங்களை நியாயம் தீர்ப்பார் ஆண்டவர்? யாரும் சரியா படிக்கல போல இருக்கு சார். இல்ல இல்ல, சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும், சரிதானா? சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயந்தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் அப்படின்னு இருக்கு. சரிதானா? சரி, எது சீக்கிரமாய் அறாது? 2 பேரும் சொன்னாங்களோ? அப்ப ஆளுக்கு 6 அதாவது கேள்வி நல்லா ஃபுல்லாக சொல்லி முடிச்சவர் பதில் சொல்லுங்க. சரிதானா? இதுக்கு நிறைய பேர் பதில் சொல்லிங்கன்னு நினைக்கிறேன். உன் நடையை காத்துக்கொள் என்று வேதம் சொல்லுகிறது. எங்கே போகும்போது நடையை காத்துக்கொள்ள வேண்டும்? தேவாலயத்துக்கு போகும்போது நடையை காத்துக்கொள்ள வேண்டும். சரி, சொப்பனம் எதினால் ஏற்படுகிறது? தொல்லையின் திரட்சி. அதான் கரெக்ட் சார் சொன்னது, தேவதாஸ். தொல்லைகளின் திரட்சினால தான் என்ன வருது? சொப்பனம் வருது. அவங்க வெறும் திரட்சின்னு சொன்னாங்க, அது இன்வாலிட் ஆன்சர். மனுஷன் படும் பிரயாசம் எல்லாம் எதற்காக? தான் யான் வாய்க்காக தானேன்னு வருது அதில். சரி, பரிமள தைலத்தை பார்க்கிலும் நல்லது எது? நற்கீர்த்தி. பரிமள தைலத்தை பார்க்க நல்லது நற்கீர்த்தி. எது இருதயத்தை கெடுக்கும்? சொல்லுங்க. சரிதான், பரிதானங்கிற சரிதான். பரிதானம் லஞ்சம்.
சரி ரைட் சாமல் போடணும். பரிதானம் விரயத்தை கெடுக்கும். பெருமை உள்ளவனை பார்க்கிலும் உத்தமன் யார்? அது ஆன்சரை கேள்வி சொல்லி முடிச்சவரை தயவு செய்து சொல்லுங்க. சரிதானா? சரி. பெருமை உள்ளவனை பார்க்கலும் பொறுமை உள்ளவன் தான் யாரு? உத்தமன். சரி, இது 2 கேள்வி. 2 கேள்விக்கும் பக்கத்தில் வசனத்துல ஆன்சர் இருக்குது. இந்த 2 கேள்வி நான் சொல்லி முடிச்ச பிறகு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. 2 கேள்விக்கும் ஆமா அப்படிதான் பண்ணணும் இல்லையா? எல்லாரும் ஒரே நேரத்தில் ஆன்சர் பண்ண எப்படி மார்க் போடுறது? ஆளுக்கு 6 மாதிரி தான் போட வேண்டியிருக்கு. சரி, யார் நன்றா இருப்பார்கள், யார் நன்றா இருப்பதில்லை? சரி, அப்ப யார் நன்றா இருப்பதில்லை? அப்போ இது அறமா இருக்கான். துன்மார்க்கரோ நன்றா இருப்பதில்லை. ஏன்னா பைபிள்ல இருந்தா ஆன்சர் சொல்லணும், நீ சொந்தமா சொல்லக்கூடாது. சரிதானா? சரி. மிகுந்த நன்மையை கெடுப்பான், அவன் யார்? சரி ரைட். அப்போ இவங்க ஆன்சர் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ரைட், அவ்வளோதான், கன்ஃபார்ம் ஆயிட்டு. சரி, யார் மிகுதியாய் பேசுகிறான்? சரி, சரோஜா அவங்க பேர். மூடன் மிகுதியாக பேசுகிறான். சரி, இன்னொன்று சொல்லிடுறேன். கர்த்தர் சித்தமானால் அடுத்த மாதம் வேத பாட பகுதி ஏற்கனவே சொன்னது தான். ஓசியா இது முதல் பரிசு கிருபா அவர்கள். ரெண்டாவது பரிசு சாமுவேல் பிரதர். மூணாவது பிரைஸ் தேவதாஸ் சார். நான்காவது பிரைஸ் வந்து நான்காவது பிரைஸும் கிடையாது, ஆறுதல் பரிசு. எல்லாரும் நிறைய பேர் கொஞ்சம் பயந்துட்டாங்க இந்த தடவை. ஏன்னா சரியா படிக்காததுனால பயந்துட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. அதனால் சரியாக படிக்கலன்னு உங்களை குறை சொல்ல நினைக்க வேண்டாம். அடுத்த தடவை நல்லா படிச்சுட்டு வாங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம தானியல் வரைக்கும் முடிச்சிட்டோம். சரிதானா? அதை ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஏன்னா சார் வந்தோடனே என்ன குழப்பிட்டாரு. சார் தானியல் நீங்கள் வைக்கல அப்படின்னாரு. சரி, எனக்கு திட்டமாக தெரியும், இந்த போன மாதம் தானியல் வச்சுட்டேன். சரிதானா? சார் மறந்துட்டாங்க கொஞ்சம். தானியல் முடிஞ்சிட்டு தானியல் அடுத்தால எது வரும்? ஓசியா தான் வரும் இல்லையா? அதாவது அடுத்த மாதம் ஓசியா 5வது அதிகாரத்திலிருந்து 14ஆம் அதிகாரம் வரைக்கும், அதுக்கப்புறம் யோவேலில் ஒரு 3 அதிகாரம், மொத்தம் 13 அதிகாரம் தான். நல்லபடியாக படிச்சு 13 அதிகாரம் படிக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. சரிதானா? ஒரு மாதம் இடையில டைம் இருக்குது. ஒரு தடவை படித்து நீங்கள் திரும்ப 2வது படிக்கலாம்.